ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட 6வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல என்ன இருக்கும், ஒரு கிறிஸ்டல் அவன் பார்த்துருப்பான், அதை வச்சு பாஸ்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது டிராகன் டிஎஸ்ஆல உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, டிராகன்ஸ் அதுங்க எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும் போது டிராகன் எப்படி இங்கே திரும்பவும் வரலாம்? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டிராகனை அவன் பார்த்துருப்பான், அது என்ன உடனே டெய்லியும் எனக்கு அதை பற்றிலாம் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது. இதுலேயே ஆளுக்கு புரியுது, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டிராகன்ஸ் அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்கு அது தெரியல. அதனால டிராகன்ஸ் அதுங்க உயிரோட ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் யோசிக்கும் போது அந்த இடத்துல யூ அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஷின்னு அந்த பொண்ணும், அதுக்கப்புறம் அந்த யானு பிரதர்காரன் அவனும் வந்திருக்கான். என்ன ஒரு கோ இன்சிடென்டா இருக்கு, ஏன்னா ஷின்னு சொன்னா அந்த இடத்துல நீதான் இருக்கேன்னு. அதே மாதிரி வந்து பார்த்ததுல இது நீதான், இப்பதான் கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இப்பதான் நீ மீண்டு வந்திருக்கேன்னு. அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இதுக்கப்புறமும் சாகாத மாதிரி பாத்துக்கோ என்ன. அங்க இதை பாக்குற ஷின்னும் யோசிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணனை பத்தி, அண்ணனுக்கு அவனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் எதுக்காக இந்த மாதிரி ஹாஷா சொல்லணும்? உடனே யானோ இப்பதான் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், உனக்கு தெரியுமா அன்னைக்கு நீ கீழே விழுந்தல, அந்த கிளிஃபை விட்டு கீழே விழும் போது ஷின்னா அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டான். எல்லாத்துக்குமே ஒரு வகையில அவதான் காரணம் அப்படின்னு யோசிச்சான். இத்தனைக்கும் பல நாளா அவ சாப்பிடவே இல்லை. ஆனா டிவில நீ உயிரோட இருக்க, உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு ஒரு செய்தி வந்தக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, நல்லா அவ சாப்பிட்டா. அதனால தயவு செஞ்சு திரும்பவும் சாகுற அளவுக்கு ஏதோ பண்றத, ஏன்னா அதனால என் சிஸ்டர் திரும்பவும் சாப்பிடாத நிலைமைக்கு போயிடுவான். அங்க இப்படி சொன்ன ஷின்னு உடனே அங்க தடுக்கிறா, வெயிட் பண்ணுனா எல்லாத்தையுமே சொல்லாத. அவளுக்கு பயமா இருக்கு, தப்பி தவறி சொல்ல போய் வேற எதையாச்சும் இவன் சொல்லிட்டானா அவளுக்கு இந்த டைம்ல ரொம்ப வெக்கமா இருக்கும். இன்னொரு சைடு நம்ம யூ அங்க சொல்றான், எனக்கு நல்லாவே புரியுது, நான் இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்க 2 பேரும் தயாராகுங்க, ஏன்னா இப்போ அந்த ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங் காம்படிஷன் அது வேற ஆரம்பிக்குது. சரி வாங்க நம்ம ஒன்னாவே அதுக்கு போகலாம். ஆனா இதை கேட்டவுனே யாங்கோட முகமே அப்படியே மாறுது. யாங்கோ அங்க ஒரு மாறி டோன்ல சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்றும் அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லை, நம்ம எல்லாருமே ஒன்னா போற மாதிரி. அதே மாதிரி இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட சிஸ்டர் ஷின்னு அவ கீழே நிறைய வாட்டி நீ தேடி இருக்க, அதுக்கு கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், அதை நான் இன்னமும் மறக்கல. ஷின்னு வா நம்ம போகலாம். இப்படி அங்க போகும்போது எனக்கு ஒரு விஷயம் அங்க தெரிஞ்சது, இவனுக்கு தன்னோட சிஸ்டர்னா அவ்வளவு பிடிக்கும்னு. சிஸ்டருக்காக எதையுமே பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங் காம்படிஷன் ஆரம்பிக்குது. போன வாட்டி ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவார்ல, ஒரு தான் இந்த வாட்டியும் எல்லாருக்கிட்டையும் கமெண்ட்ரி பண்ணிருக்காரு, மக்களே எல்லாருமே தயாரா, ஏன்னா இப்ப நம்ம வந்திருக்க இடம் ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங் காம்படிஷனுக்கான இடம். இந்த இடத்துல பேட்டில் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வாங்க, வந்து லைனா உங்களோட ஆர்டர்ஸை எடுங்க. அங்க ஒருத்தவங்களும் எடுக்கும் போது அவங்க யாரு கூட அங்க சண்டை போடணும் அப்படின்னு அங்க வரோம். ஒரு சைடு நம்ம யூவும் அங்கதான் இருக்கான். அங்க டாங்கும் இது எல்லாத்தையுமே பாத்துக்கினே யோசிக்கிறான், யூ நீ சேஃபா வந்துட்டியோ, ஆனா பாக்குறேன் இதுக்கு மேலேயும் நீ எப்படி சேஃபா இருக்கன்னு. ஏன்னா என் கிட்டதான் அந்த ஐட்டம் இருக்கே, அதை வச்சு உன்னோட கதையை மொத்தமா முடிக்காம நான் விட மாட்டேன். நெக்ஸ்ட் டாங்கோட டர்ன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க டாங்கும் வரான். டாங் வரும்போது எல்லாருமே ஒரு மாதிரி அவனை தப்பு தப்பா பேசுறாங்க. பாத்தீங்களா, இது நம்ம டாங், இந்த பையனோட அப்பா வைஸ் பிரின்சிபலாம், அதுக்குன்னு இவன் அந்த அதிகாரத்தை ரொம்ப மோசமா பயன்படுத்துறான். லைப்ரரியில பொண்ணுங்க கூட தப்பா நடந்துக்கிறது, அதே மாதிரி நிறைய பேரை புலி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இவன் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா யூக்கும் இவனுக்கும் இடையில பேட்டில் அங்க ஏற்படுச்சு. அதுல ஆளு ரொம்ப மோசமா அங்க தோத்து போயிட்டான். அங்க டாங்க பத்தி டாங்கோட முது பின்னாடி பேசும்போது ரொம்ப ஆளுக்கு கடுப்பா இருக்கு. இடத்துல ஒரு லாட்ரி மாதிரி ஒரு சீட் இருக்கும், கையை உள்ள விட்டு எடுக்கணும். அதே மாதிரி ஆளு எடுக்கிறான். அவனோட முகத்துல ஒரு பயங்கரமான ஸ்மைலும் இருக்கு. நான் ஆளுக்கு நல்லாவே தெரியும் அதுல யாரோட பேரு வரப்போகுதுன்னு. அதே மாதிரிதான் பட்டையா 3 எழுத்தோட ஒரு பேர் இருக்கு, வேற யாரு, நம்ம ஹீரோட பேர் தான். இப்போ இவன் பண்ண வேலையால டாங்குக்கும் நம்ம யூக்கும் தான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஏற்பட போகுது. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா போர்டை பாக்குறாங்க. ஏன்னா இது என்ன கோ இன்சிடென்டா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே கோ இன்சிடென்ட்லாம் இல்ல, ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம டாங் அவன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். ஆளுக்கு தெரியும் இந்த மாதிரி லாட்ரி மாதிரி அவங்க பண்ணுவாங்க, நம்ம உள்ள விட்டு எடுக்கணும்னு. அதனால அந்த டப்பாக்கு சைட்லயே அவன் ஒரு பேப்பரை ஒட்டி வச்சிருப்பான். அந்த பேப்பர்ல நம்ம யூவோட பேரும் இருந்திருக்கும். இந்த வாட்டி பிளான் எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே போகுது. டேட் நீங்க கவலைப்பட வேணாம், கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். அங்க டாங்கும் வந்துட்டு, ஹே யூ உன்னை அரீனால சந்திக்கிறேன், அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் உன்னோட பீஸ்ட நொறுக்கிறேன். அப்படியா, உன்னால என்னோட பீஸ்ட நொறுக்க முடியுமா? சரி பாத்தலாம் அந்த இடத்துல யாரு பீஸ்ட நொறுங்கி போகுதுன்னு.
இதுக்கப்புறம் சீன் அப்படியே அரினாவை நோக்கி போகுது. அந்த இடத்துல 2 பேருமே வந்துட்டாங்க. அங்க யூ நிக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் யூ யூ அப்படின்னு பயங்கரமா அங்க கத்துவாங்க. ஆனா யூ ஒரு துளி யாரையுமே அங்க கண்டுக்கல. அங்க இதையும் பிரதருக்காரன் யாங்கோ அங்க ஷின்னும் பார்த்துன்னு இருக்கா. அங்க யாங்கோ கேக்குறான், ஆமா என்னாச்சு ஷின், எதுக்காக ஒரு மாதிரி அவனை பார்த்துக்கினே இருக்க? பிரதர் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா என்ன? ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவன் மேல டிஃப்ரெண்டா இருக்கு. என்னது, என்ன ஃபீல் ஆகல? அது என்னன்னா, எப்போ அவன் கிளிஃபை விட்டு கீழே விழுந்தானோ அப்பயே அவனோட ஆரா அது டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ அவன் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு. அங்க பிரின்சிபலுக்கும் அதே மாதிரி தான் அங்க தெரியுது. யூ நீ என்ன அந்த அளவுக்கு ரொம்ப மாறிட்டியா என்ன? தெரியல, அப்படி இந்த கொஞ்ச நாள்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு. அங்க 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிட்டோம் இப்படின்னு அங்க சொல்ல மேட்சும் ஆரம்பிக்குது. டாங் டக்குன்னு பின்னாடி போறான். அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு பெட்ட அங்க சமன் பண்ண உடனே ஒரு பயங்கரமான உல்ஃபும் அப்பியர் ஆகுது. அதுக்கேத்த மாதிரியே டாங்கோட பீஸ்ட் ஐஸ் லெப்பர்ட் அதுவும் அப்பியர் ஆகுது. அங்க ஸ்கிரீன்லயும் 2 பீஸ்ட பத்தி அதுக்கிட்ட என்னென்ன பவர் இருக்கு, என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கு, அதுங்களோட ரேங்கும் இனிஷியலி 1 அப்படின்னு காட்டும். ஆனா நம்ம ஹீரோவோட பிளாக்கி அதோட ஆரா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க மிஷின்ல கோளாறாக வாய்ப்பே இல்லை. அப்போ இதுதான் விஷயம்னா அப்போ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். பீஸ்டோட உண்மையான பவர் அது இதை விடவும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்கலாம், இதை வச்சு பீஸ்டோட 2வது ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ணி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போனா நம்ம யூ பர்பஸா தான் இப்படி பண்ணிருக்கான். இவனை மாதிரி ஒரு டேலண்டடான ஜீனியஸை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்படி அங்க சொல்லும் போது லெப்படும் கடிக்கலான்னு வரும். ஆனா பிளாக்கியோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அசால்ட்டா அது தப்பிக்குது. உடனே ஃப்ரீசி பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் அது பண்ணும். இதனால ஒரு ஐசியான அட்டாக்கும் அப்படியே பறந்து வந்து தாக்கும். ஆனா பிளாக்கி உடனே ஷேடோ ஸ்டெல்த் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தும். அங்க இதனால பிளாக்கி காத்தோட காத்தா ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகுது. அந்த ஸ்கில்லும் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. ஆனா அந்த ஸ்கில்லோட எஃபெக்ட்னால அந்த ஸ்டேடியம் முழுக்க ஒரு மாதிரி ரொம்ப குளிரா இருக்கும், பனி பெய்யற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற ஆளுங்களுக்குலாம் ஏதோ விண்டர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு பிளாக்கி டக்குன்னு அங்க பின்னாடி வருமா, இதை பாக்குறது ரொம்ப ஆச்சரியமாகுது. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க ஹெல் ரோர் அப்படின்னு ஒரு ஃபயருக்கான ஸ்கில் அது பயன்படுத்தும். இதனால ஹெல்லோட நெருப்பம் அப்படியே 4 பக்கமும் அங்க பரவுது. இது சாதாரணமான நெருப்போட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க என்னதாவது தப்பிக்க ட்ரை பண்ணாலும் உடம்பு முழுக்க அங்க காயமாகுது. மக்களுக்கு இப்போ என்னன்னா திடீர்னு பயங்கரமா வேர்வையா ஊத்துது. அங்க கமெண்ட்ரி பண்றவரும் ஒரு சைடு குளிரா இருக்கு, இன்னொரு சைடு ரொம்ப வேர்வையா இருக்கு. ஐஸு ஃபயருன்னு பேட்டில் வேற லெவல்ல போயின்னு இருக்கு. உடனே நம்ம யூவும் பிளாக்கி கிட்ட ஷேடோக்லா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான், அந்த இடத்தோட ஆராவே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக் பட்டவுனே லெப்படால அங்க சுத்தமா நகர முடியல. அதால ஸ்கில்லையும் அங்க பயன்படுத்த முடியாது. இதை பாக்குற மத்தவங்களும் அங்க கலாய்க்கிறாங்க. டாங் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பீஸ்ட் டேமரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. உண்மையிலேயே ஸ்டூப்பிடா இருக்க. உன்னோட பீஸ்டால இதை கூட டாச் பண்ண முடியலையா? ஐயோ நீ பண்ண வேலைக்கு நான் கண்டிப்பா உன்னை அப்படியே விட்டுருவேன்னு யோசிக்கிறியா? இல்ல, திடீர்னு செய்கையில ஏதோ ஒரு விஷயத்த பீஸ்டுக்கு சொல்ல வாயில அது ஆல்ரெடி அந்த பில்லை வச்சிருக்கோம். அந்த பில்லை அப்படியே அது கடிக்கும். கடிச்சா அத்தனுடைய அந்த இடத்துல அதோட அப்பியரன்ஸே அப்படி சேஞ்ச் ஆகுது. ஆறாவும் அதிகரிக்குது. கழுத்துக்கிட்ட ஏகப்பட்ட ஐசி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. அதே வேகத்தோட ஐசி பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அது பயன்படுத்தும். இந்த வாட்டி முன்ன இருந்ததை விட அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால அந்த இடமே அப்படியே உறைஞ்சு போகுது. என்ன இது, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ டீமன் ஐயா ஆக்டிவேட் பண்ண அங்க யூக்கு அந்த பீஸ்டை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது அந்த பீஸ்ட் ஏதோ ஒரு ட்ரக் எடுத்துருக்குன்னு. இதனால தான் அந்த லெப்படோட பவரும் ஷார்ட் டேர்முக்கு இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அடே டாங் நீ பண்ணது சரியில்லை. என் கூட போட்டி போடணும்னு சொல்லி நீ அநியாயமா ஒரு ட்ரக் எடுத்து உன்னோட பவரை அதிகமாக்கியிருக்கல. உனக்கு தெரியாது, நான் ஒன்றும் அப்படி பண்ணவே இல்லை. நீ தேவையில்லாம என் மேல பழிய போடாத. சீக்கிரம் ஐஸ் லெப்பர்ட் உன்னோட ஐஸ் பவரை வச்சு மொத்தமா அதை முச்ச விடு. அதுவும் அந்த இடத்துல ஐசி பிளேட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க பயன்படுத்தும். ஐஸ் பிளேடா நிறைய அட்டாக் அப்படியே பாயுது. அங்க பிளாக்கி மேலேயும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் படும். இதனால பிளாக்கியோட அந்த ஹெல் ஃபயர் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட உடம்புல அணைய ஆரம்பிக்குது. பிளாக்கி உன்னால முடியும், கொஞ்ச நேரத்துக்கு இன்னமும் போத்துக்கோ. ஆனா 2வது வாட்டி அட்டாக் பண்ணும் போது இந்த வாட்டி பிளாக்கி அங்க வசமா மாட்டிக்கும். அங்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க அந்த ஐஸ் லெப்பர்ட் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், யூவால அங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்றது? யூ உன்கிட்ட இப்பயும் டைம் இருக்கு. லாஸ்ட் வாய்ப்பா நான் இப்பயே கொடுக்குறேன். அதனால வித்ரா பண்ணிக்கோ. ஏன்னா தேவையில்லாம உன்னோட பீஸ்டுக்கு தான் இதனால இன்னமும் இன்ஜுரி ஏற்படும். ஏன்னா இதுதான் என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்து. இன்னொரு சைடு டாங்கோட அப்பா வேங் அவரும் அவங்க கேட்குறாரு, ஆமா பிரின்சிபல் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம யூவியை தோக்கடிக்கிற அளவுக்கு என் பையன் டாங்குக்கு திறமை இருக்கு. ஆனா பிரின்சிபலுக்கு அங்க நல்லாவே தெரியுது. ஏன்னா என்ன விட்டா வேற யாராலையுமே இந்த விஷயத்த நல்லா சொல்ல முடியாது. அந்த ஐசி லெப்பர்ட் அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கமானதுக்கு காரணம் நடுவுல ஏதோ ஒரு சீப்பான ட்ரிக்ஸ் அவன் பண்ணியிருக்கான். அதுதான் ஒரு காரணமா இருக்கும். நான் யோசிக்கல அப்போ பையனும் இந்த அளவுக்கு ஃபூலிஷான வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு.
இன்னொரு சைடு அங்க பிளாக்கி வசமா மாட்டிக்கிச்சுல, அதோட நிலைமைய மோசமாயிடுச்சு. பிளாக்கியால நகரவும் முடியல, அட்டாக்கையும் அவங்க பண்ண முடியல. இப்போ சீக்கிரமா நம்ம யூ ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அதனால பிளாக்கியோட நிலைமை தான் மோசமாவும், நம்ம யூ தோத்து போறதும் இல்லாம இது அந்த பீஸ்ட அஃபெக்ட் பண்ணினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அந்த இடத்துல பயந்து இருக்கும் போது நம்ம ஆளோட முகத்துல ஒரு பயமும் அங்க தெரியாது. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி சும்மா அந்த ட்ரையல் எக்ஸாம்லயே நான் 100க்கும் மேல ஏகப்பட்ட பீஸ்ட கொன்னேன், இப்படி இருக்கும் போது என்னோட பிளாக்கிக்கு அந்த அளவுக்கு கூட திறமை இருக்காதுன்னு யோசிக்கிறாங்களா? பிளாக்கி சீக்கிரம் இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ் அதை பண்ணு. நம்ம யூ இப்படி சொன்னோன்னே அங்க பிளாக்கியோட காலு கீழே ஒரு ஃபிளவர் மாதிரி ஒரு லோட்டஸ் அப்பியர் ஆகும். அதோட ஹீட்டும் பங்கமா இருக்கும். அங்க இதை பார்த்தோன்னே டாங்க்கு புரியுது, கிட்ட இருந்தா கண்டிப்பா லெப்படுக்கும் அங்க ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் பின்வாங்கு. அந்த இடத்துல தொடர்ந்து பிளாக்கி இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ பண்ணிக்கினே இருக்கும். இதை பாக்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. முக்கியமா நம்ம சாங்கு சொல்றாரு, இந்த இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ் இது முழுசா எவாலான பீஸ்டோட டெக்னிக். இன்னமும் பிளாக்கி ஸ்டேஜ் 1ல தான் இருக்கு. அப்படி இருக்கும் போதே இதால இதை பண்ண முடியுதுன்னா இதுக்கும் நம்ம யூக்கும் ஒரு பெரிய ஃபியூச்சர் வந்திருக்கு. யாருக்கு தெரியும், இந்த அகாடமியோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷிவாங்கு அந்த பர்சனை விடவும் நம்ம யூ ஒரு திறமசாலியா வரலாம். உடனே யூவும் அந்த அட்டாக்கை பெரிய அளவுல பண்ண வைக்கிறான். அது முன்னந்ததை விட சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ் அந்த அட்டாக் படும்போது அவ்வளவுதான், லெப்பர்ட் அப்படியே கருகி போகுது. லெப்பர்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லெப்பர்ட் எந்த போயிச்சா உயிரோட இருக்கா அதுவே தெரியல. இடம் முழுக்க மயான அமைதியா இருக்கு. எல்லாருமே வாயை பொழுது பாக்குறாங்க, அட என்ன ஆச்சுன்னு. அந்த மயான அமைதியும் கமெண்ட்ரி பண்றவரு சொல்லும் போது தான் உடையுது, இந்த மேட்சோட வெற்றியாளர் நம்ம யூ. அவ்வளவுதான். இது கேட்டவுடனே எல்லாருமே யூ யூன்னு பயங்கரமா அங்க கத்துறாங்க. யூ நீ உண்மையிலேயே மாஸ்டரஸா இருக்க. அதே மாதிரி அந்த இன்ஃபர்னோ ஃபயர் லோட்டஸ் அது சொல்லவே தேவையில்ல, அது தீயா இருந்துச்சு. அங்க சில பேர் டிஜிட்டல் போர்டை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தா பிளாக் உல்ஃபோட அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அது 1ல இருந்து 3க்கு போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த அகாடமில சண்டையில இப்படி ஆனதே இல்ல. நம்ம ஹீரோ தான் புதுசா ஒரு ரெக்கார்டை இந்த மாதிரி அங்க செட் பண்ணிருக்கான். ஏன்னா ஆளு பண்ண விஷயம் அப்படியே டைரக்டா 1 இல்ல, டைரக்டா 2 ரேங்க் அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மிராக்கிளோட நம்ம ஹீரோ தான் அந்த மேட்சோடைய வெற்றியாளரா இருக்கான். பிளாக்கி நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்க, ரொம்ப நன்றி. பிளாக்கிக்கும் அவ்வளவு சந்தோஷம். பிளாக்கி எதனால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. முக்கியமா இதுக்கு முன்னாடி மவுண்டன்ல ஒரு சாதாரணமான ட்ரையல் மேட்ச் ஏற்படுச்சுல, அந்த இடத்துல 100க்கும் மேல நிறைய பீஸ்ட பிளாக்கியை கொண்டு இருக்கும். அதே மாதிரி லாவா லயன் டைகர் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல இருக்க ஒரு பீஸ்டும் வந்திருக்கும். அது கூட சண்டை ஏற்பட்டிருக்கும். நிலைமை மோசமாயிருக்கும். சாகிற நிலைமைக்கெல்லாம் பிளாக்கி போயிருக்கும். அதுல இங்க வேற ஐஸ்ல மாட்டிருக்கும். இது எல்லாமே பிளாக்கிக்கு ஒரு ட்ரையல் மாதிரி. இப்படி ஒரு பட்டாம்பூச்சி குக்கூன்ல இருந்து வெளில வரமோ அதே மாதிரி நம்ம பிளாக்கியும் ஒரு லெவலை விட்டு இன்னமும் ஒரு பங்கமான லெவலுக்கு போயிருக்கு. அங்க இன்னொரு சைடு டாங் ஃபேங்கோட அப்பாவும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிருக்காரு. நான் அந்த இடத்துல இப்ப லெப்பர்ட் அது எந்த போயிச்சுல, அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்ல உடனே அங்க பிரின்சிபலும் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இல்லாம நம்மளால கண்டிப்பா இதை ஏத்துக்க முடியாது. அங்க யூக்கும் நல்லா புரியுது, அவரு வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்காருன்னு. முதல்ல அந்த பீஸ்டோட நிலைமையை பாருங்க, அது கோரமா இந்த அளவுக்கு கொடூரமா இறந்து போயிருக்கு. அரினால இறந்து போனதுக்கு காரணம் அந்த உல்ஃப். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? யூ என்னதான் டேலண்டடா இருந்தாலும் அவன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இருக்கான். அதாவது ஒரு பீஸ்டியை அவன் கொன்னுட்டான். இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குற ஒரு பையன் அவன் நம்ம காலேஜ்ல இருக்க வேணாம், சீக்கிரமா அவனை தூக்குங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே டாங்கோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண உடனே பிரின்சிபல் லேடியும் உண்மை கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் முன்னாடியே வரப்போது, நீங்க தேவையில்லாம ஸ்டூடெண்ட்டை ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு நான் ஒன்னும் ஈஸியா அப்படியே விட்டுற மாட்டேன். சீக்கிரமா டாக்டரை வரவைங்க, இன்னைக்கே தெரியணும் அந்த லெப்பர்ட் அது எப்படி எந்த போச்சு, அதுக்கு என்ன காரணம்னு. உடனே டாக்டர்ஸும் செக் பண்ணிட்டு இதுக்கு காரணம் அந்த இன்ஃபர்னோ ஃபயர் ஃபிளவர் அந்த அட்டாக் தான். அந்த அட்டாக்னால இன்டர்னலி நிறைய ஆர்கன் ப்ளீட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த பீஸ்ட் இறந்து போயிடுச்சு. அங்க இது எல்லாத்தையுமே டாங்கோட அப்பாவும் பாத்துக்கினே யோசிக்கிறாரு. நல்ல வேலை நான் அந்த இடத்துல பணத்தை குத்தேன் இவன் கிட்ட. பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லும் போது இப்படி சொல்லு நான் சொன்னேன், அதுக்கேத்த மாதிரியா ஒன்னு சொல்லிட்டான். பிரின்சிபல் இதுக்கு மேலேயும் வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? அதான் டாக்டரே வந்து சொல்லும் போது அப்புறம் என்ன? உடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு அட இருங்க, நான் பண்ண அட்டாக்னால இன்டர்னலி அப்படி ஆக சான்ஸே இல்லை. இதை எல்லாருமே பார்த்தீங்க, அப்புறம் என்ன? அதே மாதிரி டாக்டர் எனக்கு இப்போ உங்க மேல தான் டவுட் ஆகுது. நீங்க அக்யூரேட்டா உண்மையிலேயே செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இப்பயும் உங்களுக்கு அட்வைஸ் தரது என்னன்னா, தேவையில்லாம ஒரு சின்ன பொய்ய சொல்லி இங்க மாட்டிக்காதீங்க. ஏன்னா இதனால உங்களோட டாக்டர் பதவி அதுவே போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க டாக்டர் பதவி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசிங்க. ஒண்ணுக்கு 4 வாட்டி நல்லா யோசிச்சுட்டு பதில நீங்க கொடுக்கலாம். உடனே நம்ம யூவும் சொல்றான், இப்போ இதுதான் விஷயம்னா நம்ம ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்க கூடாது? நான் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது இது எதனால இறந்து போச்சுன்னு அந்த விஷயம் கிளியராவே அங்க தெரியும். இதுக்கப்புறம் 10 நிமிஷம் கடந்து போகுது. அதே மாதிரி அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டாக்டரும் வந்துட்டு
பாத்தீங்களா இதுல ட்ரக் வந்து மிங்கிள் ஆயிருக்கு, அந்த ட்ரக் அதனால தான் இப்படி ஆயிருக்கு. ட்ரக் எப்படிப்பட்ட ட்ரக்னா ஷார்ட் டேர்முக்கு பவரை நல்லா பூஸ்ட் பண்ணி விடும், ஆனா அதனால பீஸ்ட் ரொம்ப மேட் ஆயிடும், பைத்தியம் பூச்ச மாதிரி கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணும். அங்க இதை கேட்டவனே உடனே டாங் அங்க சொல்றான், இல்ல இல்ல தேவையில்லாம நீங்க பொய் சொல்றீங்க, நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ணல, எவிடன்ஸே இருக்கு, இதுக்கு மேலேயும் நீ என்ன மலுப்ப போறியா, நான் ஒன்னும் இதெல்லாம் பண்ணலன்னு. அந்த இடத்துல ஒருத்தங்க ஒரு மாதிரி நம்ம டாங்கோட அப்பா முன்னாடியே பேசுறாங்க. வைஸ் பிரின்சிபலோட பையன் தானே இவன் என்ன ஹார்ட்லெஸ்ஸா இருக்கான், ஓன் பீஸ்டுக்கே இந்த மாதிரி ஒரு கொடூரமான பிள்ளை இவன் குத்துருக்கான், இவன்லாம் மனுஷனா என்ன? அதே மாதிரி அவங்க அப்பா இதை எப்படி அலோவ் பண்ணாரு? இந்த இடத்துல இப்படி ஒருத்தங்க ஒரு விதமா கேள்வி கேட்கும் போது அங்க டாங்கோட அப்பாவும், பிரின்சிபல் கொஞ்சம் என் சனுக்கு 2வது வாய்ப்பை கொடுக்க முடியுமா, நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க, உங்களோட பதவியை நீங்க மறந்துட்டீங்களா என்ன? அசூ டிராகன் அகாடமில நீங்க தான் வைஸ் பிரின்சிபலா இருக்கீங்க, இப்படி இருக்கும் போது உங்க சன்னி இப்படி பண்ணிருக்கான், அதனால ஒண்ணு அவனை நீங்க தூக்குற மாதிரி இருக்கும், இல்லையா விஷயத்த அப்படியும் நீங்க கவர் அப் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 பேருமே இந்த அகாடமியை விட்டு போற மாதிரி இருக்கும். நான் சுத்தமா யோசிக்கல இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா போகும்னு, எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சன் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிள்ளை நீ பயன்படுத்திருக்க, அதனால உன்னை இந்த அகாடமியை விட்டு நான் தூக்குறேன். ஆனா டேடு நீங்க எதுக்காக இப்படி பண்ணணும், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. மகனே இந்த விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரியும், அதனால கம்முன்னு வெளில போயிடு. அதே மாதிரி ப்ராமிஸ் நான் உனக்கு பண்றேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பையன் உன்னை கண்டிப்பா நான் விட மாட்டேன், ரிவெஞ்சா நம்ம கொடுக்குறோம் இப்படி சொல்லிட்டு அங்க தள்ளி விட்டுறான். சீக்கிரம் எல்லாருமே என்ன பண்றீங்க, இவனை மாதிரி ஒரு பர்சன் நம்ம அகாடமிக்கு தேவையில்ல, தூக்குங்க இவனை. வேற வழி இல்லாம அவருக்கும் நம்ம டாங்க தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் எல்லாமே முடியுது. இந்த மேட்ச்ல டோட்டலா ஒரு 8 பேரும் வந்திருக்காங்க. அதுல ஆப்வியஸா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் ஷின்னு, யாங்கு, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அங்க ஒரு 8 பேரோட பேர் இருக்கு. மேட்ச் வரும்போது 1 by 1 நம்ம பார்க்கலாம். அங்க இதையும் யாங் பாத்துக்கினே சொல்றான், அட ஷின்னு நீ பார்த்தன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல யூவும் டாப் 8 வந்துட்டான், இதனால சீக்கிரமா சொல்லு அவன் எவ்வளவு கில்ஸ உன்கிட்ட இருந்து திருநான், நான் நாளைக்கு மேட்ச்ல அவன் ஏன் கூட சண்டை போற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அவனை விட மாட்டேன். நீங்க அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்ல, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல என் கையால அவனை டிஃபீட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் கத்திக்கினே வரான், ஹே யூ நீ வெற்றிகரமா டாப் 8 வந்துட்ட, நீ உண்மையிலேயே வேற லெவலு, நீ டாப் 8 வந்திருக்க, அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணணும். இப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது டாங்கோட அப்பா வேங்கு ஒருக்கு அங்க கடுப்பாவுது, யூ இப்பயே செலிப்ரேட் பண்ணலான்னு போறியோ, ஆனா எவ்வளவு நேரத்துக்கு தான் உன்னால ஜாலியா இருக்க முடியும், ஏன்னா நீ பண்ண காரியத்தை நான் இன்னமும் மறக்கல, இதுக்கப்புறம் தான் என்னோட ரிவெஞ்சே ஆரம்பிக்குது. இப்படி ஒரு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோட்ல அவர் ரிவெஞ்சுன்னு மீன் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அவரும் சும்மா இல்லை, அவருக்கிட்டையும் பயங்கரமான பவர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல வேங்க்கும் நம்ம ஹீரோக்கும் உங்க சண்டை நடக்கும், பார்க்கலாம் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு. சண்டை உண்மையிலேயே ஆக்ரோஷமா இருக்கும், ஏன்னா ஹீரோ கிட்ட ஒரு பில்லை இருக்கு, அந்த பில்லை வச்சு ஆளு என்னென்ன பண்ண போறானோ. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.